ராஜ்? ஆமா, உங்களுக்கு என்ன அப்படி கூப்பிடதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் உள்ள வரட்டுமா? இல்லைனா மட்டும் இனி எதுக்காக நான் பெர்மிஷன் கேட்கணும்? ஹே, என்னோட ஹஸ்பண்ட் இங்க இல்ல. அதுக்கு நான் உங்களை பார்க்க மட்டும்தான் வந்தேன். ஆமா, வீட்டுக்கு வந்த ஆளை உட்கார கூட சொல்ல மாட்டீங்க? ராஜ் ப்ளீஸ், இங்க யாரும் இல்ல, நீங்க வெளியில போங்க. அது சரி, கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் வெளியே போகணுமா? நீங்க என்ன சொல்றீங்க? தாவீது பத்ஷேபியோட சொன்னதை நான் திரும்ப சொல்றேன். காதல் ஒருத்தனை சிறுசாக்கும்னா நான் ஒரு மணல் அளவுக்கு மாற தயாரா இருக்கேன். ராஜ், நான் எஸ், சந்தேகமே வேண்டாம். நீங்க லெட்டர் அமைச்சுக்கிட்டு இருந்த ராஜ் தானா? நீங்க இது வரைக்கும் நேர்லயே பார்க்காத, லெட்டர்ல மட்டுமே நேசிச்சுக்கிட்டு இருந்த ராஜ், ராஜ் மேனன். எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா எந்த தகவலும் இல்லாம நீங்க இங்க வந்திருக்க கூடாது. நீங்க வர சொல்லி நான் கூப்பிட்டேனா? இல்ல ப்ளீஸ், என் ஹஸ்பண்ட் இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். ஐயோ, மனோஜ் வந்துட்டாரு. போய் கதவை தர. பாவனா. ராஜ் ப்ளீஸ் ப்ளீஸ், ப்ளீஸ் பயப்படாம போ, ஒன்னும் ஆகாது. பாவனா, 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 கதவை தர. நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நானா? இல்ல, நீ யார்கிட்டயோ பேசுற மாதிரி வெளியில இருந்த எனக்கு கேட்டுச்சு. அப்படி ஒண்ணும் இல்ல, சும்மா புக் தான் படிச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு சத்தமாவா? நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் ஃபுட் எடுத்து வைக்கிறேன். போங்க. மாயா. ராஜ், ராஜ் தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. வேணா நான் உங்க காலை பிடிக்கிறேன் ப்ளீஸ். என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க ராஜ். ஹே, நீ எதுக்காக பயப்படுற? உன் ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசுறேன். கூப்பிடு. நோ ராஜ் ப்ளீஸ். மனோஜுக்கு இது எதுவும் தெரியாது. ப்ளீஸ் ராஜ், என் மேல கொஞ்சமாவது அன்பு இருந்தா நீங்க இங்க இருந்து போகணும் ப்ளீஸ். நீங்க எப்பவும் எனக்குள்ளதான் இருக்கீங்க, ஆனா தயவு செஞ்சு இப்ப போங்க. சரி, நான் இப்ப போறேன். ஆனா மறுபடியும் வருவேன். ஏன்னா என் மனசுல இருந்து இனி உன்னை மறைக்க முடியாது. நோ ராஜ், நோ ராஜ், வேண்டாம் ப்ளீஸ். ஓகே ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன். நான் இன்னொரு நாள் வரேன். மட்டுமா? ஒருத்தங்க தனியா பேசுறாங்கன்னா அது ஒன்றும் ரொம்ப சீரியஸான விஷயம் இல்ல. நம்மள மாதிரி ஆளுங்க கூட சில நேரங்கள்ல தனியா பேசுறது உண்டு இல்ல. ஆனா பக்கத்திலே ஒருத்தர் நிக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணும்போது தான் அவ சொல்றது எல்லாமே நம்ம யாரு கண்ணுக்குமே தெரியாத மாதிரி ஒருத்தருடைய கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இருந்தா எப்படி? சத்தியமா டாக்டர், அந்த நேரத்துல எப்படி இருக்கானா ஒரு மோனோ ஆக்ட் பண்ற மாதிரி தான் பாவனாவோட பிஹேவியர். அதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணம், அப்படி ஒரு விஷயம் நடக்காத மாதிரியே இருக்கா. ஒரு வாட்டி அவளுக்கே தெரியாம ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போயிருந்தேன். ஆனா டாக்டர் முன்னாடி அவளை தான் ட்ரீட் பண்ண போறோம்னு தெரிஞ்சதும் அவ ரொம்ப வயலண்டா கிளம்பி போயிட்டா. உங்களுக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எப்படி? எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் உங்க மிஸ்ஸஸ் எப்பவுமே இப்படித்தானா? இல்ல டாக்டர், முதல்ல எல்லாம் அவ யார்கிட்டயும் பேசுறது இல்ல. அப்போ எல்லாம் எப்பவாவது அவ போன்ல பேசிக்கிட்டு இருந்தது
அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான். அப்ப மட்டும்தான் நான் அவளை கொஞ்சமாவது சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தது. போக போக அந்த காலம் இல்லாம போச்சு. ஓகே, என்னன்னு பாப்போம். இன்னல இருந்து எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க உங்க வைஃப் கிட்ட நடந்துக்கோங்க. ஐ மீன், கல்யாணம் ஆன புதுசுல நீங்க எவ்வளவு அன்போடையும் பாசத்தோடையும் உங்க வைஃப் கிட்ட இருந்தீங்களோ அதே மாதிரி இப்பவும் அதே இன்டென்சிட்டியோட இருங்க. அதுக்கப்புறம் பாப்போம். கூடிய சீக்கிரம் நாம 3 பேரும் மீட் பண்றதுக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க. என்ன ஒரு டாக்டரா வேண்டாம், ஒரு ஃப்ரெண்டா பார்த்த போதும். இதுலயும் இருக்க. என்னங்க நீங்க இன்னைக்கு சவாரி போலையா? ஓடாம அந்த ஆட்டோ துரு புடிச்சு போகுது. அங்க பாரு. யாருக்கு தான் தெரியும். இங்க பாரு, கொஞ்ச நேரமா எதையோ தேடிட்டு இருக்கற. நீ என்ன பிஎஸ்சி டெஸ்ட் ஏதாவது எழுத போறியா? கொஞ்சம் பேசாம ரெடி மச்சான். இதுல 3 இடத்துல பால்கனின்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? ஒரு லைன் என்னன்னு தெரியுமா? வீட்ல எதுவும் செய்யாம இருக்கும்போது பிளாட்டோட பால்கனிக்கு போய் சும்மா வானத்தை பார்த்துக்கிட்டே நிப்பேன். என்ன லைன் பத்தியா மச்சான்? அப்ப பிளாட்ல தான் அவங்க எங்கேயோ தங்கி இருக்காங்கல்ல? ஆமா, நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? மச்சான் கல்யாணம் பண்ண போற பொண்ணை பத்தி தான் பேசுறாரு. என்ன சொன்னீங்க? மச்சான் சொன்னது உண்மைதான். ஒரு கொலை கேஸே இன்னும் முடியல, அதுக்குள்ள என்ன அடுத்தது? உனக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே. ஏய், இது மச்சான தேடி வந்த கேஸ் தான். மச்சான மட்டும் காதலிக்கிற ஒரு பொண்ணு. அவ அட்ரஸ் இருக்கா இதுல? இல்ல. அப்ப ஏமாத்துறதா இருக்கும். அது பயத்தால எழுதாம விட்டுருக்கலாம். அவங்க அட்ரஸ் இவர் விசாரிச்சுட்டு போனா புருஷன் முன்னாடி மாட்டிப்பாருல. நீ போறியா? அடக்கடவுளே, அப்ப அவ செகண்ட் ஹேண்டா? அப்ப இவரும் அப்படிதானே? ராஜா, சொல்லிட்டேன், இது வேண்டாம். ஏய், தயவு செஞ்சு நீ யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தா போதும். ஏன் சந்தேகம்? இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு தான். உங்களுக்கு தெரியுமா, ஒரு சில நேரங்கள்ல நான் பைத்தியமாவும் ஒரு சில சமயத்துல முட்டாளாவும் இருக்கேன். உண்மைதான், காதல் சில சமயத்துல நம்மள அப்படிதான் மாத்திருத. நீ சொன்னது உண்மைதான். காதல் ஒருத்தனை பைத்தியக்காரனாவோ முட்டாளோ ஆக்கும். அப்ப மத்தியான வெயில் நிலா மாதிரி தெரியும். இரவுகள் சூரியனை போல சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் அங்க தனியா நிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தவனோட நிலைமை இப்ப எப்படி ஆயிருச்சுன்னு பாத்தியா? அவனோட காதலும் காதல் கடிதாசியும் இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு. மச்சான், அங்க பாரு, உன் லெட்டர் எல்லாம் எடுத்துட்டு போறா. அவனோட முதுமை காதலாம் எல்லாத்தையும் எரிச்சிடுறேன். சரி விடு மச்சான், ஒழுங்கா ஏஞ்சி போடி சமையல் கட்டுக்கு போன்னு சொல்றல. போ, இல்லாட்டி அடிச்சிரும் போ. யார் ராஜன்? மச்சனோட கனவுதான் எல்லாம் எரிஞ்சு போச்சு. என்னையா விஷயம்? ஒரு லெட்டர் வந்திருக்கு, அத கூட. ஐ மச்சான், உங்களுக்கான லெட்டர் தான் இது. ஒருவேளை அவளா இருக்கலாம். இந்த அப்படி பிரியமான ராஜாவுக்கு இந்த மன்னிச்சிருங்க. இது நான் உங்களுக்கு எழுதுற கடைசி லெட்டர். நிறைய தடவை என் புருஷன் கிட்ட அடங்காத கோவம் எனக்கு வந்திருக்கு. ஆனா அப்பவும் அவர் என்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு நான் மனசால ஆசைப்பட்டேன். நீங்க இனிமே என்னை பார்க்கவோ பேசவோ ஆசைப்படக்கூடாது. குட் பை, மாயா. சூப்பர். நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல சார்? நீங்க ஒரு பெரிய அட்வொகேட் தானே, இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அதாவது நீங்க யோசிச்சவனு கஷ்டப்பட வேண்டாம், அதை நானே சொல்றேன். இதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்காரு. யாரு? வேற யாரு? அந்த பரதேசி, அவ புருஷன் அப்படின்னு லெட்டர்ல இருக்கா? எதுக்காக அப்படி எழுதணும்? இதெல்லாம் யோசிச்சு கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு மூளை இருக்கு. யானை நீ, குதிரை நீ, தேனி என்கிட்ட முதல்ல சொன்ன பொண்ணு இப்ப நீ கல்லு நீ, தூசு நீ, துரும்புனின்னு சொல்றான்னா இதுக்கு பின்னாடி அவனை தவிர வேற யாருதான் இருப்பா? அவனை இல்லாம பண்ணா என்ன சார்? அந்த கேஸ நீங்க மட்டும் வாதாடினா போதும். நீங்க என்ன சார் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? நான் சீரியஸா சொல்றேன் சார். அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் எந்த மேட்சிங்கும் கிடையாது. அது உனக்கு எப்படி தெரியும்? அது அந்த ஆளை பத்தி என்கிட்ட குத்து மதிப்பா சொல்லிருக்காங்க. அந்த பொண்ணு நல்ல புக்ஸ் எல்லாம் படிக்கிற ஒரு பொண்ணு தான் சார். எழுதுற லெட்டர்ல எல்லாம் அந்த மாதிரி கவிதைகளா இருக்கும் சார். அவ இவ்வளவு புத்திசாலியானது அவ தாத்தா கிட்ட இருந்தான். அவரும் சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப ஃபேமஸான ஆள் தான். அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த புக்ஸ் எல்லாம் இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டாரு. அவ்வளவு புக்ஸையும் அடுக்கி வைக்கணும்னா அந்த பிளாட்ல அதுக்குன்னு ஒரு பெரிய ரூமே இருக்கணும். ஆனா அவ புருஷன் ஆபீஸ் முடிஞ்சா ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான்.
உண்மையிலேயே நான் ஒரு ரவுடி தான் சார். அப்படிப்பட்ட எம்எல்ஏயே அவளுக்கு ஒரு காதல் வரணும்னா அவ புருஷன் இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஆளுக்கு அவ மேல பாசம் ஒண்ணும் கிடையாது. இருந்த ஒரே ஒரு குழந்தை இறந்து போறதுக்கும் அந்த ஆள் தான் காரணம். உன்னை எப்படி அவங்களுக்கு தெரியும்? அது ஒரு சஸ்பென்ஸ், நேர்ல பாக்கும்போது சொல்றேன்னு சொன்னாங்க சார். இதுவரைக்கும் எழுதின 6 லெட்டர்லயும் என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்ன ஒரு பொண்ணு கடைசி லெட்டர்ல உன் நினைப்பே இல்லைன்னு சொல்றான்னா அதுக்கு பின்னாடி அந்த பரதேசியா தானே இருக்கும். ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேன் சார், அவ மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா அவனை கொன்னாலும் பரவாயில்ல, நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். அவளுக்காக நான் அந்த அளவுக்கு யோக்கியன் ஆயிட்டேன் சார். இனிமேல் என்னால மாற முடியாது சார். இப்போதைக்கு இந்த லெட்டர் என்கிட்ட இருக்கிறது உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? வேண்டாம் சார், என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் இது மட்டும் தான். மத்த லெட்டர்லாம் என் தங்கச்சி எரிச்சிட்டா சார். நான் உன்னுடைய அட்வொகேட் தானே, நீ என்ன பார்த்து பயப்படக்கூடாது. இல்ல அதெல்லாம் சரி வராது, கொடுத்துருங்க சார், கொடுங்க. நீ காலையில ஆபீஸ்க்கு வந்துரு, அங்க வச்சு நம்ம இதுக்கு ஒரு தீர்வு காணலாம். உண்மைதானே சார்? சத்தியம். போ போ.